வர்ம மருத்துவம் என்பது பலருக்கு புதியதாக இருக்கலாம். ஆனால் இந்த மருத்துவம் தமிழர்களுடைய தொன்மையான மருத்துவங்களில் ஒன்று. தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சித்த மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஆயுர்வேத மருத்துவமாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் ஒரு முன்னோடியான மருத்துவமாக வர்ம மருத்துவம் இருந்திருக்கிறது. நம்முடைய சங்க காலத்தில் நம் அரசர்கள் 5 குழுக்கள் வைத்திருந்தார்கள், 8 குழுக்கள் வைத்திருந்தார்கள். இன்றைக்கி நாம் எப்படி மினிஸ்ட்ரின்னு சொல்கிறோமோ அது மாதிரி 5 பேர் கொண்ட ஒரு மினிஸ்ட்ரி, 8 பேர் கொண்ட ஒரு மினிஸ்ட்ரி இருந்தது. அதிலெல்லாம் மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைட்டில் வச்சுருந்தாங்க. ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறதால. ஸோ அதனால் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழர்களுக்கு மருத்துவத்தினுடைய ஆழம் மிக நெடுங்காலமாக இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு முக்கிய சான்றாக இருக்கிறது நம்முடைய இலக்கிய அமைப்பு. வர்மக்கலை என்பது தமிழகத்தினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திலும், அதை சார்ந்த திருநெல்வேலி மாவட்டத்திலும், கேரளத்தினுடைய தென்பகுதியிலும் இது பரவலாக பேசப்பட்டு வருகிற ஒரு கலை. அங்கெல்லாம் இது என்ன அப்படின்னா, குருகுலம் முறையில் இதை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அங்கேயே சிகிச்சையும் அளிப்பாங்க. குருகுல முறையில் அளிக்கக்கூடிய சிகிச்சை குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் இந்த கலை போற்றி வளர்க்கப்பட்ட வந்த கலை. அதனால் இந்த கலை வெறும் ஓரல் ட்ரெடிஷன், வாய் வழியாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்கிற விஷயம் அல்ல. இதுக்கென்று எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இன்றைக்கு நாம் பார்த்தோம்னா, மொழி ஆராய்ச்சி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 400 வருடமாக எழுத்து ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த மொழி ஆராய்ச்சி அடிப்படையில் இந்த கிடைக்கிற ஓலைச்சுவடிகள் 400 ஆண்டுகள் என்று சொல்வதற்கு எது அடிப்படை என்றால், நான் ஒரு தமிழ் பேராசிரியர், தமிழில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். கோவையில் உள்ள ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிகிறேன். எனவே என்னுடைய மொழி ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில் இந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் இன்றையிலிருந்து 400 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட மொழி அமைப்பு உடையன. ஒரே ஒரு சுவடி மட்டும் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அது மணிப்பிரவாள நடை, சமஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நடை, உற்பனச்சாரி. இந்த உற்பனச்சாரியில் என்ன சொல்லியிருக்கிறதுனால், இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடியது மாதிரி ஒரு கரு உற்பத்தி ஆகிறதுலேருந்து எப்படியெல்லாம் அந்த கரு டெவலப் ஆகுது, அந்த கருவினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அனாட்டமிக்கல் சிஸ்டம் என்ன என்பதை பற்றியெல்லாம் அந்த உற்பனச்சாரி 32ங்கிற ஒரு நூல், இதுதான் கிபி 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மொழி ஆசிரியன் என்பதனால அந்த மொழி நடையை வைத்து இது 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இப்படி வர்மக்கலை என்ற மருத்துவம் மிக தொன்மையான மருத்துவமாக இருந்தாலும் அதனுடைய முழுமையான நூல்கள் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிடைக்கப்பட்டன. தமிழர்கள் இந்த மருத்துவத்தினுடைய சிந்தனையை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த விசைகள் ஓட்டம் உடம்புக்குள் எப்படி ஏற்படுகிறது, அது மூளையினுடைய இயக்கத்தை எப்படி உண்டாக்குகிறது என்று சொல்கிறார்கள். அதைவிட அடுத்த நுட்பமான விஷயம் என்னென்றால், உடம்பை 3 பிரிவாக பிரித்து கொண்டு அதுக்குள்ள இடகலை பாகம், பிங்கலை பாகம், சுஷ்முனா பாகம், இந்த 3 வேறு எதுவும் அல்ல, நம்முடைய மூளை ஹெமிஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வலது மூளை, இடது மூளை, அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய முகுளம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 தான் இந்த உடம்பை இயக்குகின்றன அப்படிங்கிறத வெகு காலத்திற்கு முன்பே இந்த மருத்துவம் பேசியிருக்கிறது. இந்த மருத்துவத்தினுடைய உட்கூறுகள்லாம் எப்படி இருக்கிறதுனா, நரம்பு மண்டலத்தை சார்ந்த மருத்துவம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம் என்று மண்டலங்களாக பிரித்து அதை பற்றி தனித்தனி நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி அந்த நூல்களெல்லாம் ஓலைச்சுவடி வடிவிலே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தொகுத்து மருத்துவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்ற பொழுது உலக மருத்துவம் தமிழர்களை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த நூல்கள் எல்லாம் எதை அடிப்படையில் வைத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மூளையை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நூல்கள், ஹிருதயத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நூல்கள், ஹிருதயத்தையும் மூளையையும் அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நூல்கள், தொப்புளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நூல்கள், மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய பெரியானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட நூல்கள். இப்படி 5 விதமான நூல் பாரம்பரியத்தையும் இந்த மருத்துவம் கொண்டிருக்குது. அது மட்டுமல்லாமல் தனித்தனியாக இன்றைக்கி எப்படி ஆர்த்தோபெடிக் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தனித்தனியாக நூல்கள், எலும்பு சிகிச்சைக்கு தனியாக ஒடிவு முறிவு சரசூத்திரம், கண்டசாரி, கண்ட நிதானம் என்று சொல்லக்கூடிய எலும்புகளை பற்றிய பேசக்கூடிய நூல்கள், நரம்புகளை பற்றி பேசக்கூடிய நூல்கள், நரம்பு சூத்திரம், நரம்பு பின்னல் என்று சொல்லக்கூடிய தனி நூல்கள்,
தசைகளை பற்றி பேசக்கூடிய நூல்கள். ஒவ்வொரு தசைக்கும் தனித்தனியாக பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் ஒரு மொழி ஆசிரியர் என்பதனால் ஒரு பெயரை உற்பத்தி பண்ணி அந்த பெயரை காயின் பண்ணி அதை புழக்கத்தில் எழுத்து வடிவில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு 1000 வருஷமாவது ஆகும். அப்படி என்றால் ஒவ்வொரு நரம்புக்கும் தொடையில் இருக்கக்கூடிய அந்த தசைக்கு பேர் ஆமை தசை, தொடையினுடைய அடித்தசைக்கு பேர் என்ன, தனித்தனியாக ஒவ்வொரு தசைகளுக்கும் பெயரை வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு பாருங்கள், அந்த தொடை எலும்பு எப்படி போய் அந்த பந்திக்கிண்ண மூட்டில் சேருதோ அதனுடைய ஷேப்பை வச்சுட்டு இதுக்கு பேர் ஆமை கழுத்து எலும்பு. அதாவது டாட்டாய்ஸினுடைய நெக் எப்படி இருக்குமோ அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. எனவே இவர்கள் இயற்கையில் கண்டுபிடித்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய அனாட்டமிக்குள்ளே கொண்டு அதை பாமர மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுற நிலையில் வச்சிருக்கிறாங்க. இந்திய மருத்துவத்தில் வர்மக்கலையை தவிர ஒருவேளை மேல்நாட்டு மருத்துவங்கள் பல விஷயங்கள் பேசியிருக்கலாம். எந்த இடத்துல ஹிருதயத்தில் பக்கத்தில் எந்த இடத்தில் இரத்தம் சிவப்பு நிறம் பெறுகிறது, அதாவது ஆக்சிஜனுக்காக வேண்டி வரக்கூடிய அந்த இம்பியூர் பிளட் ஆக்சிஜன் எடுத்துட்டு ரெட் கலரை எந்த இடத்துல பெறுறது, எந்த இடத்துல அதனுடைய ஃபங்க்ஷன் வருது, எந்த இடத்துல அந்த ஆக்சிஜனை பெறுது, எந்த இடத்துல அதனுடைய ஃபங்க்ஷன் அதனுடைய ரெட் கலர் வருது என்பதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் இந்த நூலுக்குள்ளே பேசப்பட்டிருக்குது. அதை விட மிக முக்கியமான நுணுக்கம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய உடம்புக்குள்ளே ஒரு ஆர்கன் தொடங்குதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு செல், உதாரணமாக லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த லிவருங்கிறதுக்கு முதல் செல், முதல் அணு உடம்புக்குள்ளே எங்கே உற்பத்தி ஆகுது, அந்த லிவர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு செல் எங்கே இருக்கும்னா சர்ஃபேஸ் ஆஃப் த ஹியூமன் பாடியில் இருக்கும். இதை மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அத்தனைக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹியூமன் பாடியில் அதனுடைய ரூட் உட்காந்துருக்கும். அதனால் அந்த ரூட்டை தெரிஞ்சுட்டு அதை ட்ரீட்மெண்ட் செய்யணும். இதை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்முடைய சித்தர்களும் ரிஷி பெருமக்களும் அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கனுடைய ரூட் எங்கே இருக்குன்னா சர்ஃபேஸில் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிந்து கொண்டு அதை தான் இன்றைக்கி வர்ம புள்ளிகள்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. உதாரணமாக ஒருத்தருக்கு லிவர் சம்பந்தமான டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா முதல்ல அதனுடைய ரூட் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த செல் ஃபஸ்ட்டு செல் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, அது இப்போ எந்த புள்ளியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா அதை ஸ்டிமுலேட் பண்ணோம்னா லிவருக்கு போகக்கூடிய எனர்ஜியை அது நார்மலைஸ் பண்ணுறது. அதே போல் கிட்னிக்கு எங்கே, கண்ணுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வர்மக்கலையினுடைய அடி நாதத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் அதனுடைய வேர் எது, ரூட் எதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ணுக்கு ரூட் எது அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய அந்த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஹெட், தலையினுடைய கொண்டைக்கொல்லின்னு சொல்லக்கூடிய அந்த உச்சி பகுதி. இன்றைக்கி நவீன மருத்துவமும் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா பிரெயின்லேருந்து தான் அதை திங்க் பண்ணுறாங்க. எனவே எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி நம்முடைய வர்ம மருத்துவம் மூளையிலிருந்து அத்தனையும் உடம்புக்குள் நரம்பு மண்டலங்களாக இயங்குகின்றன, அவை நம்முடைய உள் உறுப்புகளை எப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்துகின்றன என்பதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதில் குழந்தைகளுக்கு என்று தனியாக பேசப்பட்டிருக்கிறது. குழந்தைகளை எப்படி சிகிச்சை கொடுக்கணும், வயதானவர்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், நடுத்தர வயதில் எப்படி சிகிச்சை கொடுக்கணும், உடல் ஒல்லியாக இருக்கிறவர்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், பருமனாக இருக்கிறவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும். எனவே இது சாதாரணமாக ஒரு குடும்பத்தினுடைய பாரம்பரியம் மட்டுமல்ல, ஒரு இனம், ஒரு ஜென்ரேஷன், ஒரு நாகரிகம் ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் வளர்ந்தால் தான் ஒரு நாகரிகம். ஒரு நாகரிகத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக வர்மக்கலை தெரிகிறது. ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா யோகக்கலைக்கும் வர்மக்கலைக்கும் தொடர்பு இருக்குது, மனதுக்கும் வர்மத்துக்கும் தொடர்பு இருக்குது. இன்றைக்கி மனநிலையில் பிரளயம், அந்த மனநிலையில் பேதித்தவர்களுக்கு வர்ம சிகிச்சை பல வழிகளை காட்டியிருக்கிறது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை செய்கிறது. எப்படி தொடணும், அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் வர்மக்கலை சும்மா காட்டுமிராண்டித்தனமாக உருவாக்கப்பட்டதல்ல, அறிவியல் பூர்வமாக மாத்திரை கணக்குகள். மாத்திரை என்பது ப்ரெஷர், எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும், அது எவ்வளவு தூரம் போகலாம் என்பதை பற்றியெல்லாம் நுணுக்கமாக தெரிந்திருக்கிறார்கள். கடந்த 10-12 ஆண்டுகளாக என்னுடைய மாணவர்கள் சுமார் 600 டாக்டர் மாணவர்கள் என்றால் ஆயுர்வேதிக் படித்தவங்க, சித்த மருத்துவம் படித்தவங்க, அலோபதிக் படித்தவங்க எல்லாரும் சேர்ந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். கடந்த 10 ஆண்டுகளாக குறைந்தபட்சமாக தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் நண்பர்களுக்கு இந்த வர்ம மருத்துவம் பயன்பெற்றிருக்குது. அதனால் இது எப்படி செய்தோம் அப்படின்னு சொன்னால் மாணவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சர்வீஸ் சென்டராக ஏற்படுத்தி மிக குறைந்த கட்டணத்தில் மாதம்
ஒரு 100 ரூபாயில் தொடங்கினோம். இப்பொழுது அதுக்கு 200 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறோம். மாதம் 200 ரூபாய் கட்டணத்தில் மாதம் முழுவதும் சிகிச்சை. இது எங்கே அப்படின்னு சொன்னால், தமிழகத்தினுடைய கடைசி பகுதியாக இருந்த கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரம் வரைக்கும் என்னுடைய மாணவர்கள் பறந்திருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு சர்வீஸ் சென்டர் ஏற்படுத்தி 200 ரூபாய்க்கு யார் வேணாலும் சேர்த்து கொள்ளலாம். ஒருவேளை பணம் கொடுக்க வசதி இல்லை என்பவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணணும்.